நேத்து திருப்பரங்குன்றத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார், இன்னைக்கு எம்பியா இருக்கார், ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர், கோவில்ல சாமி கும்பிட்டு வர்றார். 4 நாட்களுக்கு முன்பு ஒரு அம்மா செல்ஃபி கேட்கிறாங்க. நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூரை அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறாங்க. இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் 2026 தேர்தலில் வருவாங்க. அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க, அன்னைக்கு நம்மை பற்றி நன்றாக சொல்லுவாங்க. அதை எல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும். இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் யாருக்கும் எதிரி இல்லை. நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கு நாம் எதிரி என்பதிலே மிக 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 தெளிவாக இருக்க வேண்டும் அன்பு சொந்தங்கள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நகரங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. டெட்ராய்ட் ஒரு காலத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் அங்க இருந்தாங்க வந்துச்சு. 10 ஆண்டுகள் அமெரிக்காவில் டெட்ராய்டுடைய மக்கள் தொகை மட்டுமே 25 விழுக்காடு குறைஞ்சிருக்கு. அப்ப எந்த நகரங்கள் செழிப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவிலை சார்ந்த நகரங்கள் மட்டும்தான் செழிப்பா இருக்கு. யுஎஸ்ல அட்லாண்டிக் சிட்டி கேம்பிளிங்காக ஆரம்பிச்சாங்க, காணாம போயிருச்சு. டெட்ராய்ட் மேனுஃபேக்சரிங்காக ஆரம்பிச்சாங்க, காணாம போயிருச்சு. ஆனா கோவில்களை சார்ந்து இருக்கக்கூடிய நகரத்தை பாருங்க, மதுரை முதல் சங்கம், இடைச்சங்கம், கடை சங்கம், 4வது சங்கத்தை தாண்டி நின்று கொண்டிருக்கிறது. பாருங்க, கோவில்கள் எங்கே எல்லாம் இருக்கின்றதோ அந்த நகரத்தை ஒரே நிமிஷம் கூர்மையா பாருங்க. காசிய பாருங்க, உஜ்ஜயினை பாருங்க. தமிழகத்துல கோவிலுக்காங்க பஞ்சம். 44,000 கோவில்கள் என்று சொல்லுகின்றோம். அதையெல்லாம் தாண்டி எத்தனை இலக்கியங்கள், எத்தனை கோவில்கள் இயற்றப்பட்டிருக்குன்னு மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஐயா, ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்க. திருப்புகழ் பாடல் பெற்ற தலங்கள் 120 ஐயா. தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் 274 சிவாலயங்கள். மங்கள சாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்கள், 33 சக்தி பீடங்கள். எல்லா நகரமுமே ஒரு கோவிலை சார்ந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த நகரத்துக்கு அழிவு இல்லை, அந்த கலாச்சாரத்திற்கு அழிவு இல்லை, அந்த தமிழ் மக்களுக்கு அழிவு இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.